நிலக்கடலையை இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம வெந்தயம் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வெந்தயமும் மிளகும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனியாக எடுத்து கொட்டிக்கோங்க. அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு. அடுத்தது காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகும் வெந்தயமும் இந்த மாதிரி நுணுக்கிக்கலாம். இப்போ நம்ம நுணுக்குன இப்போ பாருங்கள், இது காஞ்சிருச்சு. நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிலக்கடலை நல்லா பொரியிற வரைக்கும் அப்படியே இருந்துக்கோங்க. இப்போ இந்த புளி ரசத்தை சாதில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எடுத்து நம்ம ரைஸில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிடலாம்.